எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பிஓ எக்ஸாம், எஸ்ஜிடி எக்ஸாம், யூஜிடிஆர்பி அதுக்கெல்லாம் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிஓ தமிழுக்கு தனியாக வந்து இலக்கணம் தனியாக, கிளாஸ் 6லேருந்து தனியாக, அது போக எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குள்ளான வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். பாருங்க, சங்க இலக்கியங்கள்லாம் போட்டு முடிச்சாச்சு. நீ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அடுத்த பார்ட் நான் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமில் மேக்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது மேக்ஸில் வர 2023 கொஸ்டின் இது முடிச்சு 2020 அந்த மாதிரி எல்லா கொஸ்டின்லையுமே வர சம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இந்த எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் இஸ் 432. ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டான், 1 நம்பர் கொடுத்துட்டான், இன்னொரு நம்பர் கேட்குறான். அப்போ கொடுத்துருக்கிறது என்னென்ன? எல்சிஎம் கொடுத்துட்டான். எல்சிஎம் எவ்வளவு? 432. ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துட்டான் 36. ஒரு நம்பர் கொடுத்துட்டான் 108. ஆதார் நம்பர் கேட்குறான். இதை வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இந்த ஃபார்முலா வச்சு தான் நிறைய சம்ஸ் வந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டூ எல்சிஎம். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கிட்டத்தட்ட படிச்ச மாதிரி தான். எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட கான்செப்ட் தெரிஞ்சா போதும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா அது போக இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அதில் ஒரு நம்பர் தெரியுமா? 108. இன்னொரு நம்பர் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஹெச்சிஎஃப் எவ்வளவு? 36. எல்சிஎம் எவ்வளவு? 432. அதை வச்சு அவ்வளோதாங்க எக்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ 36 இன்ட்டு 432 பை இந்த சைடு இன்ட்டுவா உள்ளவன் இந்த பக்கம் வந்துட்டானா டிவைடாக போயிடுவான். ஈக்குவலுக்கு இந்த சைடு உள்ளவன் இன்ட்டுவா இருந்துச்சுன்னா டிவைடாக போவான், டிவைடாக இருந்துச்சுன்னா இன்ட்டுவா வந்துடும். அதே மாதிரி ப்ளஸ்ஸாக இருந்தால் அந்த சைடு போகும்போது மைனஸாக போவான், மைனஸாக இருந்தால் அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக வரும். இது மேக்ஸ் தெரியாதவங்க பார்த்துக்குங்க. நான் வந்து 36 டேபிளே கேன்சல் பண்ணுறேன். உங்கள் கால்குலேஷன் உங்கள் இஷ்டம் தான். இப்போ இது ரெண்டே கேன்சல் பண்ணிங்கன்னா 144. இது ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பார்த்து டிக் அடிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டூ எல்சிஎம். எக்ஸாம் போகலாம். அடுத்து பாருங்க, வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன். அப்போ கோனோட வால்யூம் கொடுத்துட்டாங்க, கோனோட ஹைட்டு கொடுத்துட்டான், கோனோட ரேடியஸ் கேட்குறான். இது ஒண்ணுமே இல்லைங்க. கோனோட ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, ஒரு சம் படிக்கும்போது அந்த சம்மை மட்டுமே பார்த்து படிக்காது, அதுக்கு ரிலேட்டடா வரதே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் எக்ஸாம்ல இதே மாடல் சம் வரும். ஆனா வேற ஏதாவது சேஃப் கொடுத்துருவாங்க, அப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ கோனு, இப்போ கோனுக்கு வால்யூம் ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அதே இது சிலிண்டர்னா வால்யூம் ஃபார்முலா 5r ஸ்கொயர் ஹெச். இந்த மாதிரி கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க, அப்போதான் ஃபார்முலா படிக்கும்போது மறக்காது. அதாவது சிலிண்டரோட வால்யூம் வந்து 5r ஸ்கொயர் ஹெச், கோனோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 1/3 5r ஸ்கொயர் ஹெச். இப்போ இது சிலிண்டர் அப்படின்னா இதில் வந்து 3 கோனை ஃபில் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு வால்யூம் போடும்போது 1/3 ஆகுது. சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபார்முலா வந்து கோனுக்கு வந்து 1/3 5r ஸ்கொயர் ஹெச். அப்போ 1/3 5r ஸ்கொயர் ஹெச் வால்யூமு. இந்த வால்யூம் தான் எவ்வளோ கொடுத்துட்டான்? இவ்வளோ. கரெக்டுங்களா? இப்போ இதில் வந்து 1/3 5க்கு 3 22/7 ஆறு தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஹெச்சுக்கு என்ன தெரியும்? 24 கொடுத்துட்டான், ஈக்குவல் டு இவ்வளோ. கரெக்டுங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். என் சைடு தான் கொண்டு போகணும். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு டிவைடா உள்ளவன் இன்ட்டுவா போயிட்டான், இங்கே இன்ட்டுவா உள்ளவங்க எல்லாம் டிவைடா வருவாங்க. இப்போ 22 × 8. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி 6 கண்டுபிடிக்கணும். 11 டேபிளில் போடலாம். 1 11s 11, 0. இது 10, இங்கே ஒரு 0, இங்கே தப்பு பண்ணிடாதீங்க, இங்கே ஒரு 0 வரும் 8 டைம்ஸ். திரும்ப அதை 2 டேபிளில் போட்டிங்கன்னா 504. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 504 × 7/8. திரும்ப வேணா 2 டேபிள் கேன்சல் பண்ணிக்கலாம், திரும்ப கூட எல்லாம் 4 டேபிளாக பண்ணிக்கலாமா? அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 63 × 7. அப்போ ஆர் ஈக்குவல் டு √63 × 7. 63 எப்படி வரும் பாருங்க,
3 into 3 into 7 into 7. ஒரு 3 ஒரு 7. அப்போ R equal to 21 சென்டிமீட்டர். இது ஆப்ஷனில் எங்கே வருதோ அதை பார்த்து வச்சேன். இதில் நம்ம எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் ஃபார்முலா போட்டுக்கிங்க 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதில் அந்த R தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் ஸ்கொயர்னா ஆர் கேன்சல் பண்ணிகிட்டே வாங்க, முடிஞ்ச வரைக்கும் கேன்சல் பண்ணுங்க. R வேணும்னா ரூட் ஆஃப், அவ்வளோதான். அப்போ R equal to 21 சென்டிமீட்டர். சம்டைம்ஸ் குழப்பிட்டு இங்கே வந்து டயமீட்டர் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியலையா, 2ஆல் இன்டூ பண்ணிடுங்க. கொஸ்டினா ஒரு வாட்டி நல்ல கொஸ்டினை மட்டும் 1க்கு 2 வாட்டி நல்லா படிச்சுக்கோங்க, அப்புறம் டக்குன்னு ஆன்சர் போயிருங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்க, இந்த வேல்யூ ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து அடிஷன் தான், ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே மல்டிப்ளை இருக்கு இல்லையா, இதை ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணால் சைடில் போட்டு பண்ணுங்க, இல்லை டேரெக்டாக தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மைண்ட் கால்குலேஷனையும் பண்ணுங்க. அதான் நம்ம டைம் சேவ் ஆகும். இது ரெண்டையும் இன்டூ பண்ணோம்னா இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் இன்டூ பண்ணால் 0.25 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்க, 0.09 மைனஸ் 0.15. இப்போ எதை வந்து நம்ம மைண்ட்லேயே பண்ண முடியும்னு பார்க்கணும். நம்ம இதை பண்ணிட்டு தான் இதை பண்ணுவோம் அப்படிலாம் பார்க்கணும். எது மைண்ட்லேயே பண்ண முடியும் பாருங்க. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மைண்ட் கால்குலேஷனும் பண்ணிக்கலாம். இப்போ 0.152, இப்போ 25ல் 15 போச்சுன்னா 10 ப்ளஸ் 0.09. அப்போ 0.152 பை இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.19. இந்த டெசிமல் பிளேஸ் வந்தால் கொஞ்சம் கால்குலேஷன் போது உங்களுக்கு குழப்பம். அதனால் என்ன பண்ணுங்க, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடுங்க, 1000ஆல் இன்டூ பண்ணிடலாம். அது முதல்ல ஹோல் நம்பராக மாறட்டும், அப்போ நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஏன்னா டெசிமல் வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாம பண்ணுவீங்கன்னா பண்ணுங்க, இல்லைன்னா இது ஈஸி. இப்போ இன்டூ பாயிண்டாக என்ன ஆயிரும், மேலே 152 ஆயிரும், கீழே என்ன வந்துடும் 190. இப்போ இது நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை ஆப்ஷனில் தான் ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ் தெரிஞ்சால் நம்மளுக்கு போகுது இல்லையா, அதனால் நம்ம அப்படி வச்சு போட்டாலும் சரி. இப்போ 0 போட்டேன். இப்போ 190ல் எத்தனை டைம்ஸ்னு பாருங்க. பார்த்துட்டு இப்போ 190ல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா 1140 தான் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. கரெக்டாக 8 டைம்ஸ் முடியும். ஸோ இந்த 0.8 எங்கே வருதோ அந்த ஆப்ஷனை பார்த்து நம்ம டிக் அடிச்சோம். அவ்வளோதாங்க. கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் இந்த சம போட்டுடலாம். நம்ம அடுத்த சம் போகலாம்.